இது அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ல செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியாம்மா? ஓகே சார். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டும் மோரோவர் சேம் தான். கடைசி 2 ஸ்டெப் மட்டும் நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க கிவன் தட். செகண்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. தேர்ட் பாயிண்ட் என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட். கரெக்டா? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க. அது ஃபார்முலா என்னது? f dash equal to 0. அப்ப என்ன கிடைக்கும்? x equal to some critical point கிடைக்கும். கரெக்டா? எஸ் சார். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? இன்டர்வல் ஃபார்ம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல இன்கிரீசிங். பட் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னால யூ நீட் ஃபைண்ட் f double dash of x கண்டுபிடிக்கிறாங்க. ஓ, ரெண்டு டைம் பண்ணணுமா சார்? f double dash of x இந்த யூஸ் பண்ணி f double dash of x கண்டுபிடிக்க சொல்றாங்க. சார் அப்போ இது வந்து f double dash x equal to 0 ஆ சார்? f dash of x equal to 0. f double dash இல்ல, f dash of x equal to 0. அப்ப ஆல்ரெடி கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்க இன்டர்வல் ஃபார்ம் பண்ண தேவையில்ல. இங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா இங்க எத்தனை கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குது இங்க அப்ளை பண்ண சொல்றாங்க. எங்க செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்ண சொல்றாங்க. ஓகே சார். at x equal to c1 போது f double dash of c1 என்ன வருதுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி at x equal to c2 போது f double dash of x c2 ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது less than 0 greater than 0 சப்போஸ் கிடைச்சிருந்ததுன்னா என்ன சொன்னேன்? சப்போஸ் f dash of c1 வந்து f double dash of c1 வந்து less than 0 ன்னு கிடைச்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஆப்போசிட் மேக்ஸிமம். less than 0 ன்னு என்ன சொல்றாங்க? மேக்ஸிமம். ஓ, less than னா மேக்ஸிமம். ஆமா, டெரிவேட்டிவ்ல செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல மறந்துடாத. செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல less than 0 வந்தா மேக்ஸிமம், greater than 0 வந்தா அதுக்கு பேர் என்னது? மினிமம். மினிமம். எந்த பாயிண்ட்? இங்க c2 at x equal to c2. இங்க என்னது? c1 at x equal to c2. அவ்வளவுதான் என்ன. இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்டோட பேசிக் கான்செப்ட். இதுல என்ன டவுட் இருக்குதா? என்ன டவுட் சொல்லிடும் பாரு. f of x வந்து given, f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. அது வந்து என்ன பண்ணுவீங்க? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இருந்து அதை விட்டுருங்க. டபுள் டேஷ் கண்டுபிடிச்சு அந்த f double dash of xல கிரிட்டிக்கல் பாயிண்ட் எவ்வளவு இருக்குதோ அதை அப்ளை பண்றீங்க. அதை அப்ளை பண்ணும்போது லெஸ் தென் 0 வந்தா மேக்ஸிமம், கிரேட்டர் தென் 0 வந்தா மினிமம். சப்போஸ் அது f double dash of x வந்து ஈக்குவல் டு 0 வந்தா என்ன பாயிண்ட்? கிரிட்டிக்கல் பாயிண்ட். நோ கிரிட்டிக்கல் பாயிண்ட். f dash of x தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். f double dash of x வந்து 0 வந்தா அந்த பாயிண்ட் பேர் என்ன சொல்றாங்கன்னா இம்ப்ளசன்ட் பாயிண்ட். என்ன பாயிண்ட் இது கேட்பாங்க, பார்த்துக்கணும். இம்ப்ளசன்ட் என்ன பாயிண்டா? இம்ப்ளசன்ட். அந்த பாயிண்ட் 0 ஆகக்கூடாது. அப்படி 0 ஆயிடுச்சுன்னா அந்த கரஸ்பாண்ட் பாயிண்ட் வந்து என்னங்கிறாங்க? இம்ப்ளசன்ட் பாயிண்ட். சரிங்களா? எனக்கு டவுட் இருக்குதா? இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் மினிமம் கான்செப்டோட பேசிக் ஐடியா. அதுதான்